இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பட்டாசு வெடிக்கல, வான வெடிக்க விடல, எல்லாரையும் கூப்பிடுற மாதிரி வாங்க வாங்கன்னு கூட்டிட்டு வந்து உட்கார வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. இப்படி அவங்களுக்கு வரவேற்பு கொடுக்கறது, இதெல்லாம் கொஞ்சம் கூட மரியாதை தெரியலையேக்கா. வனஜா, மரியாதைங்கிறது ஃப்ளெக்ஸ் வைக்கிறதுலயோ இல்ல பேனர் வைக்கிறதுலயோ இல்ல. அதனால ரோட்ல போயிட்டு இருக்கிற அப்பாவிங்க உயிர் தான் போகும். சரியா போச்சு. மரியாதை மனசுல இருக்கணும். போலியான வரவேற்பு இருக்கக்கூடாது. சண்முகம் மனசுக்குள்ள என் மேல அளவு கடந்த மரியாதை இருக்கு. அது அவரோட முகத்திலேயே பார்த்தேன். நீ தேவையில்லாத எதிர்பார்ப்பெல்லாம் வளர்த்துக்காத. மத்தியானம் தானே மீட்டிங்? ஆமாம்மா, எடுத்துங்க தம்பி. தேங்க்ஸ்ங்க. இதையெல்லாம் நீங்க எடுத்துட்டு வரீங்க, போய் கல்யாண வேலையை பாருங்க. நீங்க எல்லாரும் எங்க வீட்டு கல்யாணத்துக்கு வந்து பெருமைப்படுத்திருக்கீங்க. நான் இது கூட செய்யக்கூடாது ஐயா. தேங்க்யூ. இந்தாங்கம்மா. தேங்க்யூ. இவ என்ன ஒரேடியா ஞானியா மாறிக்கிட்டு இருக்கா? இவ ஞானியா மாறினா நான் போண்டியா போணுமா? விடக்கூடாது, விடவே கூடாது. என்ன பண்ணலாம்? கல்யாண பொண்ணு சாதாரண வீட்டு பொண்ணுன்னு சொன்னாங்கல்ல. அகிலாவுக்கு கௌரவம் அந்தஸ்து தானே முக்கியம். அந்த அஸ்திரத்தை யூஸ் பண்ணுவோம். என்ன அகிலா, நம்ம ஆதிக்கும் எப்ப இப்படி கல்யாணம் நடக்கும்னு பாத்துக்கிட்டு இருக்கியா? கல்யாணம் ஆகாத ஒவ்வொரு பையனோட அம்மாவுக்கும் கனவா தானேங்க. கவலைப்படாத, கூடிய சீக்கிரம் ஆதிய பத்தின உன்னோட கல்யாண கனவு நிறைவேற போகுது. அவனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலன்ற உன்னோட கவலையும் காணாம போக போகுது. என்னங்க திடீர்னு சாமி அருள் வாக்கு சொல்ற மாதிரி சொல்றீங்க? ஏமா, அப்படி நீ மாப்பிளைக்கு என்ன மந்திரம் போட்ட? எப்படி அவனை மடக்கி உன் கைக்குள்ள போட்ட? சொல்லு. காஃபி டீன்னு ஏதாவது ஸ்பெஷலா அவனுக்குன்னு போட்டு கொடுத்தியா? வனஜா அக்கா, பொது இடத்துல பேசும்போது என்ன பேசணும், எப்படி பேசணும்னு கொஞ்சம் யோசிச்சு பேசு. நீ பாட்டுக்கு வார்த்தைகளை அள்ளி வீசாத. உன் வாய்க்கு கடிவாளம் போடு. நான் இவ்ளோ போட்டு கொடுத்தோம் இப்படி சாதாரணமா பேசுறா? அப்படின்னா இவங்கெல்லாம் போட்ட பிளான் படி ஆதி சமையல்காரி கல்யாணத்துக்கு அகிலா கிட்ட சம்மதம் வாங்கிடுவாங்களா? வனஜா பேசின எதையும் நீ மனசுல வச்சுக்காதம்மா. மித்ரா ஆண்டி, இந்தாங்க. அப்பா சொல்லுங்கப்பா, சொல்லுங்க. இரு சொல்றேன். நல்ல ஜோடி பொருத்தம்ல அகிலா. ஆமாங்க. இதை எல்லாரையும் காட்டி ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. வாங்கிக்கமா. இதை எல்லார்கிட்டயும் கொண்டு போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாமா. அம்மா, நீங்க வந்து இந்த தாலி எடுத்து கொடுத்து கல்யாணத்தை நடத்தி வைக்கணும்மா. வாங்கம்மா. நான் தாலி எடுத்து கொடுக்கறத விட பெத்தவங்க உங்க கையால தாலி எடுத்து பையனை கட்ட சொல்லுங்க. ஆதிக்கடவுர் பரம்பரையோட முன்னோடி நீங்க. நீங்க வந்து தாலி எடுத்து கொடுத்தாதான் எங்களுக்கு சந்தோஷம். ரொம்ப முக்கியம். இப்போ தாலி எடுத்து கொடுக்கணும். வாங்கம்மா. ஆமாமா, நீங்க வந்து தாலி எடுத்து கொடுத்தா என் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்குமா. இது பாருங்க, தப்பா எடுத்துக்க வேண்டாம். பெத்தவங்க ஆசீர்வாதத்தை விட மத்தவங்க ஆசீர்வாதம் சிறந்ததும் இல்ல, உயர்ந்ததும் இல்ல. அதனால பெத்தவங்க கையால தாலி எடுத்து கொடுங்க. நான் அட்சதை போட்டு வாழ்த்துறேன். ஆதிக்கடவுர் பரம்பரையை சேர்ந்தவங்க கல்யாணத்துல வழி வழியா உங்க குடும்பத்திலிருந்து தாலி எடுத்து கொடுக்கறதானுமா முறை. அதனால நீங்க வந்து தாலி எடுத்து கொடுக்கறதா
எங்களுக்கு கௌரவமா இருக்கும். ம், நீங்க இருக்கும்போது நாங்க தாலி எடுத்து கொடுத்தா அது முறையா இருக்காதுமா. அது உங்களுக்கும் மரியாதையா இருக்காது. ம், ம். வாங்கம்மா, முகூர்த்த நேரம் போய்கிட்டே இருக்குமா. வந்து தாலி எடுத்து கொடுத்து கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி கொடுங்கம்மா. வா 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 வா. அகிலா, அவங்க தான் இவ்வளவு சொல்றாங்கல்ல, அப்புறம் என்ன? தாலி எடுத்து கொடுத்து கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி வை. கையை கொடுங்க, வாங்க தாலி எடுங்க. இந்த அகிலா தான் எனக்கு வேணும். வந்துட்டியா? வா. அகிலா, உங்களுக்கெல்லாம் ஒரு தடவை சொன்னா புரியாதா? நான் தான் தாலி எடுத்து கொடுக்க முடியாதுன்னு இவ்ளோ நேரமா நான் சுகா சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல, அத புரிஞ்சுக்கிற புத்தி இல்லையா உங்களுக்கு எல்லாம்? வேற வழி இல்லாம பையனுக்காக இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன்னு இவர் சொன்னப்போ நான் அவங்க கிட்ட கேட்டேன். இந்த கல்யாணத்துல உங்களுக்கு சம்மதமானு கேட்டேன். இவங்களும் பையனுக்காக ஒத்துக்கிட்டேன்னு சொன்னாங்க. பெத்தவங்களே சம்மதிச்சதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? அதுக்காக மட்டும்தான் நான் இந்த கல்யாணத்துக்கே வந்தேன். இப்ப கூட நான் அட்சதை போட்டு வாழ்த்துறதுக்கு ரெடியா தான் இருக்கேன். ஆனா தாலி எடுத்து கொடுத்து இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க மாட்டேன். நான் அப்படி இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சா இந்த ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரி பரம்பரைக்கு நான் ஒரு தப்பான முன்னுதாரணம் ஆயிடுவேன். அப்படி ஒரு தப்ப ஒரு நாளும் நான் செய்ய மாட்டேன். என் உயிர் இருக்கிற வரைக்கும் எனக்கு என் பரம்பரை கௌரவம், அந்தஸ்து, மரியாதை மட்டும்தான் முக்கியம்.